வணக்கம். இப்பதிவில் உள்மருந்தின் தலைப்பின் கீழ் அடுத்ததாக மாத்திரை பற்றி காண்போம். மாத்திரை மூலிகை தாது சரக்குகளை உரிய திரவப் பொருள் விட்டு அரைத்து உரிய பிரமாண அளவுகளில் உருட்டி நிழலிலோ அன்றி வெயிலிலோ உலர்த்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது மூலிகை இல்லைன்னா தாது சரக்குகளை நம்ம உரிய திரவ பொருள் விட்டு நல்லா அரைச்சி உரிய பிரமாண அளவு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அளவில் நம்ம உருட்டி நிழல் அப்படி இல்லைன்னா வெயிலில் வச்சு நம்ம உலர்த்தி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு மாத்திரை உருண்டை அப்படின்னு பல பெயர்கள் வழங்குவதுண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ மாத்திரை அப்படிங்கிறது என்னென்னா அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவில் நம்ம மருந்து கொடுக்கணுமோ அந்த அளவுலேயே நம்ம செய்கிறதுனால தான் இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வடிவத்தால் இது உருண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா மூலிகை பொருள் மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா சுவாசகுடோரி மாத்திரை, இது மிளகளவு அப்படின்னு சொல்கிறாங்க. மூலிகை தாது பொருள் மாத்திரை பார்த்தோம்னா சாந்த சந்திரோதய மாத்திரை, இதோட அளவு குன்றியளவு. கயிறு மாத்திரைக்கு எடுத்துக்காட்டு கண்காச மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கடுகு. இது சில மருந்து சரக்குகளை நெய் முதலிய தைல பொருள்களுடன் சேர்த்து காய்ச்சி அந்த சரக்கு திரண்டு வரும்போது எடுத்து அக்கடுகை உள்ளுக்கு உண்டும் அந்த தைலத்தை மேலே பூசுவதாகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சில மருந்து சரக்குகளை நம்ம நெய் அப்படி இல்லைன்னா தைல பொருளோடு சேர்த்து நம்ம காய்ச்சுறோம். அப்படி காய்ச்சும் போது மேலே எண்ணெய் திரண்டு வரும், அடியில் கடுகு படியுமா. இப்போ மேலே திரண்டு வரக்கூடிய தைலத்தை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம். அடியில் இருக்கக்கூடிய கடுகை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறோம். தைலத்தை வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணம் பார்த்தோன்னா நுணாவிலை கற்கம். இது நல்லெண்ணெய் ஓர் எடை சேர்த்து காய்ச்சி இறக்கி அந்த கடுகை உள்ளுக்கும் எண்ணெயை நம்ம வெளியில் போட்டோம் அப்படின்னா வெண்புள்ளி நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் பக்குவம் அப்படின்னா மூலிகை தாது சரக்குகளை அரைத்து எலுமிச்சம்பழம் குமட்டிப்பழம் போன்றவற்றில் உள் அடைத்து சீலை செய்து பூமி புடம் வைத்து எடுப்பதும் உப்புகளில் சரக்குகளை ஊற வைத்து எடுப்பதும் பலவகை சாறுகளில் சரக்குகளை வைத்து உலர்த்தி எடுப்பதும் பக்குவம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவே கற்கம் என்றும் ஊறுகாய் என்றும் பல நூல்களில் பேசப்படுகிறது. அதாவது மூலிகை தாது சரக்குகளை அரைச்சி எலுமிச்சம்பழம் இல்லைன்னா குமட்டிப்பழம் இதில் எதுலையாச்சும் ஒன்றுத்தில் அதுக்கு உள்ளே வச்சு நம்ம சீலை செஞ்சு பூமி படம் போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உப்பு சரக்கில் ஊற வச்சு எடுக்கலாம். பல வகை சரக்கு சாறில் ஊற வச்சு உலர்த்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலுமிச்சங்காய் போன்றவைகளை 5 உப்பு முதலியவை சேர்த்து வேக வைத்து பக்குவம் செய்வது மற்றொன்று. இது மற்றொரு முறையில் சொல்லியிருக்காங்க. எலுமிச்சங்காயில் ஒரு 5 உப்பை சேர்த்து அதை வேக வச்சு நம்ம பக்குவம் செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணம் பார்த்தோன்னா பாவன கடுக்காய். அடுத்ததாக தேனூரல். இது இஞ்சி நெல்லிக்காய் கடுக்காய் முதலியவற்றை நீரில் ஊற வச்சு அந்த மேற்புறத்தில் ஊசியை அப்படி இல்லைன்னா முள் கொண்டு பல துளைகள் குத்தி அதில் தண்ணீரை ஆற்றி சர்க்கரை பாகில் இட்டாவது அப்படி இல்லை தேனில் ஊற வச்சு எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா இஞ்சி தேனூரல், நெல்லிக்காய் தேனூரல், அத்தி தேனூரல். அடுத்ததாக தேநீர். இது 2 வகையாக சொல்லியிருக்காங்க. முதல் வகை பார்த்தோம் அப்படின்னா சரக்குகளை சேர்த்து வாழையிலிட்டு தண்ணீர் சேர்த்து அடுப்பேற்றி எரித்து இறக்குவது. முதல் வகை சரக்குகளை சேர்த்து வாழையில் தண்ணீர் விட்டு எடுத்துக்கிறது. சரக்குகளை சேர்த்து செய்கிறது தான் முதல் வகை. இதை தீநீர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உப்பு வகைகளை வாழையில் இடுறது முதல் வகை சரக்கு. அடுத்த வகை உப்பு வகைகள். உப்பு வகைகளை வாழையிலிட்டு எரித்து இறக்கி கொள்வது தான் மற்றொன்று. இது புகை நீர் அப்படின்னும் திராவகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டையுமே சக்தி நீர் அப்படிங்கிற பெயரால் வழங்குறாங்க. உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா ஓம தீநீர், சோம்பு தீநீர், சங்க திராவகம், நண்டு தீநீர். தேங்க்யூ.